கடவுளை புகழ்ந்து ஆடிக்கொண்டே சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்தசேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானவர்கள் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. புலர்ந்துள்ள புத்தாண்டில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் எல்லோரும் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அது ஒரு உலக அமைதிக்கான ஓவிய போட்டி. அந்த ஓவியம் இடம்பெற்ற கருத்துக்கள், அந்த ஓவியம் இவ்வாறு வரையப்பட்டிருந்தது. அடர்ந்த காடு, அமாவாசை இருட்டு, ஓடை இடி, கண்ணை பறிக்கும் மின்னல், தேய் மழை, பெரும் சூறாவளி. இதற்கிடையில் ஒரு பெரிய மரம். அந்த மரத்தின் இலையில் ஒரு பறவை, தாய் பறவை. அந்த தாய் பறவை தன் இறகை விரித்த வண்ணம் இருக்கின்றது. அந்த சிறகின் அடியில் அதனுடைய சேய் பறவைகள் எவ்வித பயமும் அச்சமும் பதற்றமும் நடுக்கம் இல்லாமல் அமைதியாக உறங்குகின்ற காட்சி. அந்த படத்திற்கின் கீழ் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இங்கே அமைதியும் தழுவுகிறது, இங்கே நிம்மதி கிடைக்கின்றது.